கண்ணியமிக்க சபைகள், இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் விஜய் வணக்கம் வைக்கிறார். அதுப்போ அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இது ஆபாசமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். இந்த ஆபாசத்தை நாம் பார்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் நேரலை வேண்டாம் என்கிறார்கள். விஜய் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு? திருப்பி ஒரு ரவுண்டு போறாரு. இன்னொரு வணக்கம் வச்சுக்கோங்க, வாங்கிக்க. அப்போ உட்காந்துருக்காங்க. சோ அப்ப அவருக்கு தெரியுது, எனக்கு நீ திரும்ப வணக்க வைக்கலன்னா என்னுடைய தரம் தாழ்ந்துராது தம்பி, நீ தான் அம்பலப்படுவ அப்படின்னு. ஏன் மொக்க பண்றாருமா அவங்கள? அவரு அவன் நம்மள கலாய்க்கிறான்டா கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? நடுநிலையானவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, ஏன்பா எந்திரிச்சு ஒரு வணக்கம் வச்சா என்னப்பா இப்படி உட்கார்ந்துருக்கானுங்க? பண்பில்லாதவர்கள். இது தெரியக்கூடாது. புதுசாகுது. என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு எவனுக்குமே உதவி செய்யக்கூடாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில்பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. தலைவருடைய பெயரை சொல்லி இப்படி எல்லாம் பேசுவது என்ன நியாயம்? கருணாநிதி சொல்ற கருணாநிதிங்கிறது ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை போல இருக்கு. நீ யாரையா திட்டணும்னா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க. கருணாநிதி அப்படி திட்டுங்க. வாடா கருணாநிதி, வாடா கருணாநிதி, கருணாநிதி அப்படி திட்டுங்க. கருணாநிதியை கெட்ட வார்த்தையாக வச்சாங்க. நான் சொல்லுகிறேன், எங்களோட ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம். வந்திருந்தால் கொடுத்திருப்போம். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். ஒரே நாளைக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்கா? மாட்டிக்க நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அப்பாவை காணோம் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றாகத்தான் பேசினார். இறுதியாக பேசுகிற போதுதான் குதர்க்கமாக கொஞ்சம் பேசியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தலைமையில் இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில் எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல. அவரு எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல் என்னோட நீங்க ஏஞ்சிருக்கிறீங்க. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அதானடா சொல்லிரவா? சொல்லுங்க. எல்லா மிஷினுக்கு ஓட்டு போட்டு போற கஞ்சாட்சி உட்காந்துக்கலாம். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்ப நான் சொல்றேன், நல்ல சாவே வராதுன்றாரு. இது என்னமா பேச்சு? வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்கா? சாப விட்டா பழிச்சிருமா? பத்திரி சாபமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல.
சமையல்கார சாவ போட்டா பழிக்குமா? மக்கள் சாகணும், ஆனா அது நல்ல சாவா இருக்க கூடாது. அதுவும் நாசமா போகும். அதுக்கு ஒரு குழு விட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் கஞ்சா அடித்து விட்டு வாக்களித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போறா கஞ்சா அடிச்சு உட்காந்துக்கலாம். சரியா? என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். கைத்தறிச்சல், சாபம், பொறாமை எல்லாம் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த வார்த்தை. உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கிறான், திருட்டு பசங்களாங்கிறான், செருப்பு பிஞ்சு போயிடுங்க, பார்த்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. இந்த ஆணவத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதடா. அதையே ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார, அவன் கழுத்தை நிச்சிரவா. இதே RS பாரதி மொழியார் தான் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீதிபதியானது திமுக போட்ட பிச்சை என்று பேசியது. கை முன்னாடி உங்களுக்கு அதாவது தெரியுதா? இந்த பண்ணையார் புத்தி போல உங்களுக்கு இன்னும் தெரியுதா? இதன் காரணமாக தான் இனி திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, வராது. திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. இவற்றை நம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்கு. திமுகவினருடைய இந்த வருத்தங்கள் ஒரு ஒப்பாரி என்பது போலத்தான் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரி தான், மாற்று கருத்தே இல்ல. சத்தியமா ஒப்பாரி தான். மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இது ரொம்ப ரொம்ப ஒரு அபாண்டமான ஒரு காழ்ப்புணர்ச்சியான குற்றச்சாட்டு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த தோல்வி மனநிலையில இருந்து அவங்களால வெளியில வர முடியல. என்னது விஜய் கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே, இப்படி நம்ம தோப்போம் நம்ம கனவுலையும் நினைச்சு பார்க்கலையே அப்படிங்கிற வருத்தம், வேதனை, வயிற்றெரிச்சலாக வெளிப்படுவதை அதைத்தான் இன்னைக்கு அந்த ட்வீட் வழியா என்னால பார்க்க முடியுது. மாமன்னன் திரைப்படம் 2023 ஜூன் மாதத்துல 29ஆம் தேதி வெளியானது. அப்ப வெளியானப்ப அன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே போய் அன்னைக்கு படம் பார்த்ததே. அதாவது திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போய் பார்த்தாங்களே. அன்னைக்கு இந்த விமர்சனத்தை வச்சீங்களா? கேட்பாங்க, கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா அப்படிதான் கேட்பாங்க. என்னடா பாக்குற மண்டக்குள்ள மசாலா பொரிய போட்டுருவேன். இங்க நாடு பத்திக்கிட்டு எரியும் பொழுது நீங்க படம் பார்க்கலாமா? இன்றைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய கனிமொழி அவர்கள் அன்றைக்கு அவர்களுடைய அண்ணனை பார்த்து, அண்ணன் நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்க இந்த மாதிரி படம் பார்க்க போலாமா? முதலமைச்சர்ன்றது உயரிய பொறுப்பு இல்லையா? கேட்டுக்கிட்டியா? வெளியே என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. சேகர் பாபு அவர்களையோ, மா சுப்பிரமணியன் அவர்களையோ, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவரெல்லாம் பார்த்து அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்ல. சார் போடி போ லூசு, பாத்துக்கிட்டே இருக்கா பாரு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா வேடிக்கையினுடைய உச்சம். அன்னைக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த படத்தை பார்த்து, அரடா உதயநிதி எவ்வளவு பிரமாதமா படம் நடிச்சிருக்காரு. படுத்துறாயா? படுத்துறா. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. இவ்வளவு மிக சிறந்த நடிகரை தமிழ் சினிமா உலகம் மிஸ் பண்ணிடலாமா? இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கன்னா உங்கள மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப் நல்லாவே இருக்க முடியாது. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவருக்கு. அவர் நான் சட்டத்துறை அமைச்சர், நான் சொல்றேன், ஒருத்தர் அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே படத்துல நடிக்க கூடாதுன்ற எந்த சட்டமும் இல்லை. அதனால் அவர் தொடர்ந்து படம் நடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பேட்டி என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துருவோம். இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. இப்ப அவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ அப்படின்னு. வாய் பிடிச்சதுன்னா ஏதாவது அல்சர் ப்ராப்ளமா இருக்கும், அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஆமா, மாங்காய் புளிச்சு போச்சுன்னா அது ஒரு பழுக்கல்னு அர்த்தம். அது தூக்கி போட்டு அது டென்டிஸ்ட கேளு, இது அது கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் கேளு, அவர்கிட்ட கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் கேட்க ஒரு பழக்கடை. இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிறது தான் திமுகவினர் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. நீங்க நம்பர் 1 டுபாக்கோ, நான் நம்பர் 1. தாவேக்காவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் நம்பர் 1 முதலமைச்சர் தான். உண்மைதான். எதுல அப்படின்னா டிவி, அதாவது சினிமா படங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறதுல நம்பர் 1 முதலமைச்சரா இருந்தாரு. சிஎம் கூலி படம் பார்த்தது நமக்குலாம் தெரியணுமா?
போய் பார்த்தது இல்லாமல் தொழிலாளி அங்கே கைதாயிருக்கான், பார்த்தது இல்லாமல் உங்கள் குடும்ப படம்ன்றதுக்காக விளம்பரம் பண்ணுறதுக்கு முதல்வர் படம் பார்த்துன்னு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஆணவம் இருக்கும் உங்களுக்கு. இவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவர் அளவுக்கு மூவிக்கு ரிவ்யூ எழுதின முதலமைச்சர் இந்திய வரலாற்றிலே யாரும் கிடையாது. அவ்வளோ அவசியமாக நீங்கள் ரிவ்யூ போட்டோம்மா, தலை வெடிக்குது ரிவ்யூ போடணுன்ட்டு இல்லையா? ஏய் இந்தாப்ல சொந்தக்காரெல்லாம் சொல்லி ஃபோன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போகுது வீட்டில் நமக்கு. ஏய் வெறுப்பு அரசியலை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலுக்கு இது நல்லதில்லை. எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். இளைய தலைமுறைக்கு அரசியல் மயப்படுத்துது, அரசியல் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு வெறுப்பு அரசியலை உருவாக்குது. எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க நாங்களா வேணாம். இது வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலுக்கு இது நல்லதில்லை. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. எரியுதடி மாலா கணப்போடு கணப்போடு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. இந்த அரசோட முக்கியமான ஆயுதம் அப்படின்னு சொல்றது வந்து லஞ்ச ஒழிப்பு. உண்மையிலேயே லஞ்சம் குறைக்கப்படுது, இல்லை அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, அதாவது லஞ்சத்தை வந்து தடுக்கணும், லஞ்சத்தை வந்து ஒழிக்கணுன்றது வந்து எல்லா அரசுகளும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். நீங்க லஞ்சத்தை ஒழிக்கணுன்றது எல்லா அரசுகளுடைய முனைப்பா இருக்கலாம். ஆனா நாங்க 90 நாள்ல ஒழிச்சிட்டோன்னு சொல்லி கதை கட்டுறது தப்பு. பட்டா மாத்துறதுக்கு ஒரு லைசன்ஸு அதெல்லாம் இப்போ கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே அது குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த அரசு பொறுப்பிட்டு குறைஞ்சிருக்கு சொல்லுது, மத்த எல்லாம் சொல்றாங்களா? இல்ல குறைஞ்சிருக்கு, உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு. இல்ல, அதாவது லஞ்சத்தை வந்து தடுக்கணும், லஞ்சத்தை வந்து ஒழிக்கணும்ன்றது வந்து எல்லா அரசுகளும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். திமுக அண்ணா திமுக ஆட்சியில் இது கூட கிடையாது, இந்த முயற்சி கூட அங்க மேற்கொள்ளப்பட்டதில்லை. பட் இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்னன்றது தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் இந்த முயற்சி கூட செய்யப்படலை. அரசு அலுவலகங்கள்ல நாங்க லஞ்சத்தை குறைச்சிருக்கணும் போது அப்போ வந்து என்ன நினைக்கணும்னா, நீங்க அதிகாரிகள் மேல ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக அங்கங்க வந்து செக்கிங் போறீங்க. இப்போ அது பெரிய ஆபத்துல போய் முடியும். லஞ்சம் பையில வாங்குறதை தாண்டி இன்னைக்கு ஜிபேல வாங்குறாங்க. ரைடு நடத்தினா போராட்டம் பண்றாங்க அரசு அதிகாரிகள். என்னங்க கையில காசு வச்சுக்க முடியல? ஜிபேல நம்ம மாமா மச்சானுக்கு ஒரு 5 ரூபா அனுப்ப முடியல, நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 ரூபாய் போட முடியல. அதுக்கு கேள்வி வருது. ஜிபேலயும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது. நடுவழியில ஏதாவது பிரச்சனைனா அப்படியே அந்த இடத்தையே கடந்து சாக வேண்டியதான். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.